ஹாய் மக்களே, பழனி போகிற ரூட்டில் ஒரு அழகான சொல்லலாம் அப்படியே பழமையான ஃபார்ம் ஹவுஸு. இங்கே 20 வருஷமாக ஒரு ஆடு வச்சுருக்காங்களாம். அதை நான் காமிக்கிற பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் அனிமல்ஸ் கூட விளாட்றது, இந்த மாதிரி பூனை, நாய், இந்த மாதிரி டொமஸ்டிக் அனிமல்ஸோடு விளாட்றது, இந்த மாதிரி அனிமல்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற சொல்லுங்கள். எங்கள் அண்ணாக்குனா இந்த மாதிரி ஆடு ஒன்று பார்த்துட்டா போதும், கோழி ஒன்று பார்த்துட்டா போதும், அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த மாதிரிலாம். ஆனால் எனக்கு அதோட ஃபுல்லாக டோட்டல் சேஞ்சு. எனக்கு இந்த மாதிரி பார்த்தாலே, இந்த மாதிரி ஆடு பார்த்தாலே அதெல்லாம் பயம்னு சொல்லலாம், பிடிக்கும் பிடிக்காது. அவன் இந்த மாதிரி பார்த்து தான் ரொம்ப சந்தோஷப்படுவான், அவனுக்கு இதுதான் தான் ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க நம்ம விளாக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாம். இதில் புள்ளி குட்டான், நீ ஒரு மேலே ஒரு கொஞ்சம் என் கைக்கு எவ்வளோ கொஞ்சம் சும்மா வித்தியாசத்தை பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்காங்க. பொம்பளை பையன், இது பொம்பளை. ஆடு அப்புறம் இதான் இருக்கிறதுல பெரிய ஆடாமா, 20 வருஷமாக இங்கேயே இருக்கான். அம்மா கிட்ட போனாலே உரும்புது அது. இருக்கு நான் எம்சி வந்துடுறேன். கோழி பார்த்தீங்கன்னா இடமே பங்கமாக இருக்குது. இங்கே பாருங்கள், பார்க்கு பக்கத்தில், பார்க்கு, சேவல், பார்க்கிங்கு. இந்த ஆடு தான் சொல்லியிருப்பேன், 20 வருஷம் பழமையான பவானியை காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இது ஆடு, ஒரு ஆடு சரியான பெருசு. அது உங்களுக்கு தெரியல, நம்ம மண்டை சைஸ் தெரியுமா, நம்ம மண்டை சைஸோட 2 மடங்கு இருக்கும் இதோட மண்டை சைஸ். அப்போ பார்த்துக்கோங்க. ஒரு ஆள் கிட்ட வராரு பாருங்க, அவரு கம்பேர் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும். இங்கே பாருங்கள், என் கைக்கும் இதுக்கும் பாருங்கள். யாரோட நல்லா இப்படிலாம் சொல்லுங்கள். தங்கச்சிங்களை எப்போவுமே கலாய்ச்சிக்கிட்டே இருக்கிறது. எங்கள் அண்ணா இப்படி தான் பண்ணிகிட்டே இருப்பான், எதையாச்சும் ஒன்று பார்த்தா கலாய்ச்சிட்டே இருப்பான். சும்மா இப்படி போனால் கூட மண்டையை அடிச்சுன்னு போவான். யார் வீட்டிலலாம் அண்ணாங்க இந்த மாதிரின்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் யார் வீட்டிலலாம் அண்ணா இந்த மாதிரி இருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க.